யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா ஆஸ்பிரன்ஸுமே நாம சீக்கிரமா கிளியர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் தியர் ஜேர்னி எப்படி இருக்கும்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்கெட்யூல் இருக்கும். கிளாஸஸை வந்து மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுவாங்க, டைம்க்கு அட்டன் பண்ணுவாங்க, ரிவிஷன் எல்லாமே பெர்ஃபெக்டா போகும். அதுவே ஒரு 6 months அண்ட் ஒரு அடுத்த அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது அதே சின்சியர் ஆஸ்பிரண்ட் அவங்களோட ப்ரிப்பரேஷன்ல இருந்து அப்படியே டைல்யூட் ஆகி வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த டைல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஸோ அவங்க எதனால இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்தாங்க, எதனால வெளியில போனாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். சரி, யாரெல்லாம் இந்த மாதிரி டைல்யூட் ஆகி போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா படிக்கல, டைம் பாஸ்க்காக படிச்சவங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் கிடையாது. யாரு நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருக்காங்களோ, இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கவங்களே வந்து ஒரு டைல்யூட் ஆகி வெளியே போற நிலைமை தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் அவங்க நல்லா படிக்காம அவங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றது கிடையாது. பட் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அவங்க கிட்ட இல்லை. ஸோ அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ ரிவிஷனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், டெஸ்ட் சீரீஸ் எழுதி இருக்கணும், அண்ட் அவங்க படிக்கிற கான்செப்ட்ஸை இப்போ ப்ராக்டிக்கலா அனலிட்டிக்கலா அவங்க வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவங்க பண்ற மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணாம விடுறது தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஃபெயிலியருக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு லோன்லியா உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்காது, காம்படிஷன் இருக்காது, கைடன்ஸ் இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே நீங்க கன்வின்ஸ் பண்ணுவீங்க. எப்படின்னா, நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். பட் ரியாலிட்டியில ஆன் த அதர் சைட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து கிராஸ் வெரிஃபை ஆயிருக்கா, கிராஸ் செக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ யூபிஎஸ்சி வில் ஆல்வேஸ் பனிஷ் அ கம்ஃபர்டபுள் ப்ரிப்பரேஷன். ஸோ அதனால இங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு குரூப் ஸ்டடி இல்ல ஒரு மென்டார் கிட்ட நீங்க பண்றது கரெக்டா அப்படிங்கிறது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படிங்கிறது இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ இருந்திருக்காது. இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுங்களா? உங்களோட எமோஷனல் பர்ன் அவுட். ஃபர்ஸ்ட் இயர் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போகும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களோட மைண்ட் செட்டா இருக்கும். அந்த எந்தூசியாசம் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். செகண்ட் இயர் போகும்போது ஆட்டோமேட்டிக்கலா ஒரு ப்ரெஷர் வந்து உங்களை சுத்தி பில்டப் ஆகும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நல்ல ஜாப்ல செட்டில் ஆயிருப்பாங்க, அடுத்த பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. தென் ஃபேமிலி சைட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ப்ரெஷர். நெக்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் வேஸ்ட் ஆயிருச்சு, நம்மளோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அட்டெம்ப்ட்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ இந்த ஒரு எமோஷனல் ப்ரெஷர் உங்களை சுத்தி பில்டப் ஆகும்போது உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அண்ட் இதுலயே வெளியில பார்க்கும்போது இது எல்லாமே நீங்க வந்து சமாளிச்சு நீங்க வந்து ப்ரிப்பரேஷன்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இன்டர்னலா பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நாம கரெக்டா தான் போறோமா, நம்மளால இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா? உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்க ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா ஒரு கிளாரிட்டியோட பெர்ஃபெக்டா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இதுல தேவை என்னன்னா, கிளாரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சியை தவிர வேற எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எஃபோர்ட்ஸுமே வந்து தேவையில்லை. ஸோ ஆஸ்பிரன்ஸ்க்கு தேவை மோட்டிவேஷன் கிடையாது, ஒரு கிளாரிட்டி. அப்போ அந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கன்சிஸ்டன்சி வரும், ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் பிளான், ஒரு நல்ல டெஸ்ட் சீரீஸ். ஸோ இது மட்டும் இருந்தாவே இவ்வளோ நாள் உங்களோட பாஸ்ட்டை பத்தி நீங்க பார்க்க வேண்டாம். இந்த பிளான் பெர்ஃபெக்டா போச்சு அப்படின்னாவே நீங்க எங்க விட்டீங்களோ ஸோ அங்க இருந்து நீங்க தொடங்கி உங்களால இந்த எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ உங்களோட பேர்ன் அவுட்டா இருக்கட்டும், கன்ஃபியூஷன்ஸா இருக்கட்டும், எதுவுமே எனக்கு கரெக்டா போகல. அப்போ உங்களுக்கு மட்டும்தான் அது கரெக்டா போகல அப்படிங்கிறது கிடையாது. எவ்ரி சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணவங்க எல்லாருமே இந்த ஃபேஸை தாண்டி தான் வந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் ப்ரிப்பரேஷனை ஒரு ரைட் என்விரான்மெண்ட்ல, கரெக்ட் அப்ரோச்ல அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிளியர் பாத்ல அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து அவங்கள சக்சஸ்க்கு பக்கத்துல கொண்டு போயிருக்கும். அப்போ இந்த இடத்துல சேஞ்ச் ஆக வேண்டியது உங்களோட மைண்ட் செட் அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 2 விஷயம் நீங்க பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்து நீங்க டிசால்வ் ஆக மாட்டீங்க, இவால்வ் ஆகி உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஜஸ்ட் நாட் அன் எக்ஸாம், இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பேட்டில். ஸோ இந்த பேட்டில் ஃபீல்டை நீங்க எப்படி வித்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட சக்சஸ் இருக்கு.
உண்மையிலுமே நீங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷன் தான் உங்களோட சக்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு.